இந்தியா டுடே சமீபத்தில் வெளியிட்ட ஆய்வுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஹிந்தி மட்டும் பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் கூட தெரியல. ஏண்டா நாங்கள் 3 மொழி படிக்கணுன்றீங்க, நீங்கள் வந்து ஹிந்தி அடுத்து இங்கிலீஷாவது படிக்கணும்ல. நீங்கள் இங்கிலீஷும் படிக்க மாட்டீங்க, ஹிந்தி மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் மட்டும் 3 மொழி நொட்டணுன்றது தான் உங்களுடைய ஆசையாக இருக்குது. ஸோ ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாத்தையும் திணிக்கிறீங்க எங்கள் மேலே. நாங்கள் தேசத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்திய ஒன்றியத்திற்காக, இந்தியா ஒட்டுமொத்தத்திற்கு நாங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் உங்களோடு எங்களுக்கு முரணிருக்கிறது, அதை நீங்கள் தேசப்பிரிவினை நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த முரணை என்ன அப்படின்னா, நீங்கள் இந்தியை வந்து எங்களுக்கு கட்டாயமாக்குறீங்க. அடுத்தது சான்ஸ்கிரிட்டுக்கான மொழிக்கு வந்து நீங்கள் வந்து யாருமே பேசாத மொழிக்கு வந்து 1500 கோடி செலவு பண்ணி எங்கள் மேலேயே அதை திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. 1930 கண்டுபிடிச்சி சமஸ்கிருதம் படித்தா தான் டாக்டர் ஆகலாம், படிப்பே வரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையே மாற்றி அமைச்சது தான் வந்து நீதி கட்சியும் திராவிட கட்சியும். அப்படி இருக்கிற ஒரு ஊரில் எங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து பொத்தாம் பொதுவாக நீங்கள் வந்து சின்ன பையனிங்க குற்றம் சாட்டுறீங்க. அப்படி கிடையாது. நாங்கள் எங்கள் இனத்தின் மொழியை பாதுகாக்க நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் எங்கள் மேலே திணிக்கிறீங்க. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை, அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றது தான் நேற்று ராஜா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. சும்மா பொல பொலன்னு பொல காட்டினார்னு வச்சுக்காங்களேன்.